இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். சொல்லுமா. எங்க அப்பா பேர்ல அர்ச்சனை பண்ணி கொடுங்க. பேர் சொல்லுமா. பேரு சரத்சந்திரா. எனக்கு தெரியாதா என்ன? இப்ப அப்பா எப்படி இருக்காருமா? இன்னும் அவரு கோமால தான் இருக்காருங்க. இன்னைக்கு எங்க அப்பாவோட பிறந்த நாள். இந்த நாளுக்குள்ள அவர் எப்படியாவது நார்மல் ஆயிடுவாருன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். கவலைப்படாதம்மா. தன்னோட பக்தர்களை கடவுள் சோதிப்பாரே தவிர அவங்க கஷ்டங்களை கண்டுக்காம விடமாட்டாரு. உங்க அப்பாவோட நல்ல குணத்துக்காகவும் அவர் மேல நீங்க வச்சிருக்கிற பாசத்துக்காகவும் நிச்சயமா அந்த கடவுள் உங்க அப்பாவை பரிபூரணமா குணமாக்கிடுவாருமா. தைரியமா இருமா. யாரோ ஒருத்தர என்னையோ இல்லனா உங்க அப்பாவையும் செலக்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்பட்டா அப்போ நீ எங்க ரெண்டு பேர்ல யாரை செலக்ட் பண்ணுவ பூமி? நாளைக்கு மாமா கோமால இருந்து வெளியில வந்து அந்த ககனுக்கும் உனக்கும் கல்யாணத்தை எப்படி பண்ணி வைக்கலாம்னு எங்க ரெண்டு பேரையும் கேட்டா நாங்க அவருக்கு என்ன பதில் சொல்றது? என்கிட்ட பதிலே இல்லாத கேள்விய அவரு கேட்டப்போ என் மனசு எவ்வளவு துடிச்சதுன்னு உனக்கே தெரியும்ல சாமி. நான் தொடர்ந்து உன்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன். எனக்கு ரெண்டு பேரும் வேணும் சாமி. என்னோட அப்பா சீக்கிரமா குணமாகி எங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை முழு மனசா சம்மதிக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் கொடு சாமி. அப்படி நடந்தா நீ செஞ்ச அந்த உதவிய நான் வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன். ஓம் ராஜாதிராஜாய பிரசஹ்ய சாகினே நமோ வயம் வை ஸ்ரவணாய குருமே சமே காமாம் காமகாமாய மஹ்யம் காமேஸ்வரோ வை சரவணோ ததாது. ஓம் நம சிவாய். அம்மா ஆரத்தி எடுத்துக்கம்மா. மனோர் ஹாப்பி பர்த்டே பா. நீங்க சீக்கிரமா குணமாகி வரணும்பா. பூமி கவலைப்படாதம்மா. மச்சான் கண்டிப்பா கோமால இருந்து வெளியே வந்துருவாரு. உங்க பிறந்த நாளுக்காக நான் உங்களுக்கு ஒரு gift வாங்கியிருக்கேன். ஆமா, நீ யாரடி என் டாடிக்கு gift வாங்குறதுக்கு? உன் டாடி இல்ல, என் அப்பா. என் அம்மா உயிரோட இருந்திருந்தா நீ எல்லாம் இந்த பூமியில காலை வச்சிருக்க மாட்ட. வேணும்னா உன் அம்மா கிட்டயே நீ இந்த பதிலை கேட்டு பாரு நட்சத்திரா. ஏண்டி எவ்வளவு திமிரா பேசுற? இங்க பாரு நட்சத்திரா, அப்பாவோட பிறந்த நாள் அதுமா நான் யார் கூடயும் சண்டை போட விரும்பல. என்ன கடுப்பேதாத. திடீர்னு முளைச்ச பாசத்துல வாங்கின டிஷர்ட் மாதிரி இருக்கு. டாடி இந்த ட்ரெஸ்ஸ போட்டு பார மாட்டாரான்ற விஷயம் கூட தெரியல இந்த பொண்ணுக்கு.
இந்தாங்க, ஏன் சார்பா உங்களுக்கு ஒரு gift. சரி, இந்த டிஷர்ட்டை நான் உன் அண்ணனுக்கு வாங்கினேன். அப்பாவுக்கு அவர் போடுற மாதிரி தான் ட்ரெஸ் வாங்கினேன். மாறிடுச்சு போல இருக்கு. ஏற்கனவே டேட்னா நம்ம மாமாக்கு பிடிக்காது. டேட் போடுற பேட்டர்ன்ல ட்ரெஸ் நீ மாமாக்கு வாங்கியிருக்கன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, மாமா உன்னை சும்மா விட மாட்டாரு. உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டாரு. சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சேன், பண்ணிட்டேன். என்னது இது? அந்த சரச்சந்திரா போடுற ட்ரெஸ் மாதிரியே இருக்கு. சர்ப்ரைஸ்னு இந்த ட்ரெஸ் ஏன் எனக்கு கொடுத்துருக்கா? யாரோ ஒருத்தர என்னையோ இல்லனா உங்க அப்பாவையும் செலக்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்பட்டா எங்க 2 பேர்ல யாரை செலக்ட் பண்ணுவ பூமி? நான் வேணுமா இல்ல உங்க அப்பா வேணுமான்னு கேட்டப்போ எதுவுமே சொல்லல. எனக்கு என் அப்பா தான் முக்கியம்னு சொல்ல முடியாம எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காளோ? இந்த பூமி ஏன் இப்படிலாம் பண்றா? நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். அண்ணா, பூமி இதுக்கு போய் இவ்வளவு பயந்துட்டு இருந்தியா? அங்க பார், அண்ணா நீ வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. நீ ட்ரெஸ்ஸை மட்டும்தான் பாக்குற. சரி, உன் அண்ணன் கூட அத்தையும் பூர்ணியும் எவ்வளவு சீரியஸா நடந்து வராங்கன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன்.